ஆன்மா நமக்கு எந்த விதமான வார்த்தைகள் மெசேஜஸ் கொடுக்கிறது அப்படின்றது இந்த உணர்ச்சிகள் பார்த்து நமக்கு தெரியுது. எமோஷன்ஸ் இஸ் த வே ஆஃப் கம்யூனிகேஷன் தட் வி ரிசீவ் ஃப்ரம் த சோல். எமோஷன்ஸ் என்பது நமக்கு ஒரு வீக்னஸ் கிடையாது, அது நமக்கு ஸ்ட்ரென்த். நம்ம ஆன்மா அந்த எமோஷன்ஸ் மூலமா நமக்கு கொடுக்க வேண்டிய தகவல்கள் எல்லாமே கொடுக்கும். எமோஷன் EMOTION, இ என்பது தனியா பிரிச்சு மோஷன் அப்படின்னு பார்த்தா எனர்ஜி இன் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். எமோஷன் என்றால் இந்த எமோஷன்ஸ் எப்பவுமே ஃப்ளோ ஆயிட்டே இருக்கணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு இடத்துல அதை நின்று போயிடுச்சு, நாம வெளியே சொல்ல முடியல, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்னா உள்ளேயே அது பிளாக்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். எமோஷன்ஸ் உள்ளேயே இருந்தால், எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் உள்ளேயே இருந்தால் அது ஃபிசிக்கல் மற்றும் மென்டல் பிளாக்ஸ் ஆக மாறும். நமக்கு எமோஷன்ஸ் என்பதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு சைக்கிள் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு எந்த விதமான வலியாகட்டும் எந்த விதமான துன்பமாகட்டும் மனசில் இருக்காது. அது இல்லாமல் உள்ளே வச்சு இருந்தால் தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாமே உருவாக்கும். துன்பம் என்பது வந்தால் அது ஜாஸ்தியாகும், கோபம் என்பது வந்தால் அது ஜாஸ்தியாகும், பயம் என்பது வந்தால் அது ஜாஸ்தியாகும். அதுவே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே கம்மியாகி போயிடும். ஃபர்ஸ்ட் மென்டல் பிளாக்ஸாக ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் அது ஃபிசிக்கலாக ஒரு உருவம் என்பது எடுக்கும். ஃபிசிக்கல் பிளாக்ஸாக எப்படி இருக்கும் அப்படின்னா நம்முடைய உடலுக்குள்ள இருக்கும் ஒவ்வொரு அணுக்கள் இருக்கும் இல்லையா, செல்ஸ், அதுக்குள்ள அந்த செல்ஸ் நெகட்டிவாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்.